நேற்று இரவு தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் ரயில்வே நிலையத்தில் பொதிகை ரயிலில் சென்னை செல்வதற்காக சிவகிரி தாலுகா வாசுதேவநல்லூரைச் சேர்ந்த செல்வராஜ் ரயில் ஏறுவதற்காக காத்திருந்தார். அப்போது அவரை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். அதனைத் தொடர்ந்து சங்கரன்கோவில் நகர் காவல் நிலைய போலீசாரும் இருப்புப்பாதை காவல் நிலைய போலீசாரும் இணைந்து நள்ளிரவு வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் தேடி வந்தனர். சங்கரன்கோவில் அருகே உள்ள அச்சம்பட்டி என்ற கிராமத்து அருகே தோட்டத்தில் பதுங்கியிருந்த குற்றவாளி கண்ணனை காவல்துறையினர் நள்ளிரவில் கைது செய்தனர். கைது செய்து தொடர்ந்து அவரை விசாரித்த போது பெண் சம்பந்தப்பட்ட ஒரு முன் விரோதத்தால் செல்வராஜை அரிவாளால் வெட்டியதாக கண்ணன் கூறியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை கண்ணனை அழைத்து கொண்டு சங்கரன்கோவில் ரயில்வே நிலையத்திற்கு வந்து அவர் கூறியபடி அனைத்து இடங்களிலும் அந்த அருவாளை வீசிவிட்டு சென்ற இடத்தை தேடி வருகின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் கண்ணனை பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி.